ஹாய் ஃப்ரெண்ட், கஸ்டமர் சைட்லேருந்து ஒரு 5.1 ஹோம் தேட்டர் கொண்டு வந்தாங்க. அந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் வந்து வேலை செய்யும், 2 ஸ்பீக்கர் வேலை செய்யாது. ஆனால் ஹோம் தேட்டரோட கண்டிஷனில் வந்து டெட்டில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐசியும் 7805 ரெகுலேட்டரும் போயிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து பவர் வரல. சரி, ஓகே, அது ரெண்டையும் மாற்றிட்டு நம்ம பவர் செக் பண்ணுவோம். நம்ம ஹோம் தேட்டர் ஆன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பீக்கர் வேலை செய்யலைன்னு சொன்னாங்க. இப்போது அந்த ஸ்பீக்கர் என்னென்னு ஃபைன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே வந்து நமக்கு கிரவுண்ட் லைன் கட் ஆகி நிற்குது. இதில் பாருங்கள், பின்னு சைடில் நல்லாயிருக்கும், கிரவுண்ட் பின் மேலே கட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள், நமக்கு வந்து பின்னு மேலையெல்லாம் நல்லா தெரியுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னு வந்து டாப்பெல்லாம் நல்லாயிருக்கும். கரெக்டாக பாருங்கள், நான் இந்த சைடு வர இந்த ஸ்லீவை வந்து உடச்சி விட்ருக்கேன். இந்த ஸ்லீவை உடச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன விரிசல் விழுந்த மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டு கட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மள்கிட்ட வந்து வீட்டில் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற ஏவி பின் இருக்கும் பார்த்திங்களா, டிவிக்கு சொருகக்கூடிய இந்த 3 பிளக்கு உள்ள பின் இருந்தாலே போதும். இதை நம்ம கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எது கிரவுண்டு எது ப்ளஸ்ன்னு பார்த்து கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒர்க்கிங்கா நான் ஒர்க்கிங்கா அப்படின்றத நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடுவோம். ஸ்பீக்கர் உள்ளே இருக்க காயில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறோன்னு சொல்கிறேன். கண்டினியூட்டி மூடில் வச்சுக்கோங்க. மீட்டரை பஸ்ஸர் மூடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டச் பண்ணி பார்த்துக்கோங்க. பஸ்ஸர் அடிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னை வந்து கிரவுண்டில், அதாவது ஒரு பின்னை வந்து இந்த கிரவுண்டு, இந்த நீளமாக இருக்க பின்னு தான் கிரவுண்டு, அதில் வச்சுட்டு அடுத்த பின்னை வந்து அதோட மேலே வச்சு பாருங்கள். சரியாக தான் ப்ளஸ் பின்னு, இது வந்து கிரவுண்ட் பின்னு, எப்படினாலும் வச்சு பார்க்கலாம். இப்போது உள்ளே இருக்க காயில் நல்லாயிருக்கு. இப்போ இது கிரவுண்டு கட் ஆனதுனால நமக்கு கண்டினியூட்டி வராது. அதையும் செக் பண்ணி காட்டுறேன். இது வச்சாச்சு. இப்போது நான் அதில் நமக்கு கண்டினியூட்டி வரல, மீட்டர் ஆனில் தான் இருக்குது. பட் இதை பார்த்தீங்கன்னா இது கண்டினியூட்டி வரும். கொஞ்சம் கஷ்டம்தான். இது கண்டினியூட்டி வருது. ஸோ இப்படி தான் ஸ்பீக்கர் செக் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி கனெக்ஷன் கொடுப்போம். இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா, இதில் வந்து பிளாக் அண்ட் ரெட்டு நம்ம டிவிலேருந்து எடுத்த ஒயரு, இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும். நீங்கள் ஒயிட்டுக்கு நேராக ரெட்டை கொடுத்துக்குங்க.